எல்லா பெண்களும் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா அந்த மன அழுத்தம். எல்லாருக்குமே அது நேச்சுரலாக பெண்களுக்கு வரக்கூடியது. ஏன்னா அந்த லேடிஸுங்க எப்பயுமே பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயான வேலையை தான் செய்வாங்க. வெளியே போய் செய்கிறாங்கன்னா அவங்களே கூட சப்போஸ் வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட அந்த ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மன அழுத்தம். இந்த மாதிரி அவங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே, ஜாப் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஜாப் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இருக்கும். இந்த மன அழுத்தம் போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தையல் கலை பயிற்சி மட்டும்தான். ஏன் அது அவங்களுக்குன்னா, அது ஏன் எப்படி போக்கும் மன அழுத்தம்னா, அவங்களுக்கான ஆடையை அவங்களே வடிவமைச்சு போடுறப்ப அவங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட்டோ ஒரு சுடிதாரோ நம்ம தைச்சி நமக்கு ஒரு டிசைன் பண்ணி போடுறப்ப அதில் ஒரு மன மகிழ்ச்சி. எப்பவுமே நம்மளுக்குன்னு நம்ம ஒரு தேவையை நிறைவு செஞ்சுக்கும் போது நம்மளுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப அவங்க வெறும் சமையல், இந்த உணவு ஐட்டம் அந்த மாதிரி தயாரிக்கிறது, பசங்களை பார்க்குறது, அவங்க ஓடுறது, இந்த மாதிரி ஒர்க்கே பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதுக்கான மாற்றம் தான் இது. அதனால் அவங்க கம்பல்சரி தையல் கலை கற்றுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது என்னென்னா, அவங்களுடைய தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கலாம். நமக்கு இப்போ நமக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், இப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இல்லை நான் ஒருத்தங்களுக்கு யாருக்காவது இப்போ ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள, நம்மளை சார்ந்தவங்கள, நம்ம கணவரை, இல்லை நம்ம அப்பாவை, இல்லை நம்மளுடைய அண்ணாவை, இல்லை நம்ம தம்பியை, இந்த மாதிரி நம்ம அவங்கள எதிர்பார்ப்போம். இப்போ இவங்க கொடுத்தா தான் அவங்ககிட்டருந்து வாங்கி நம்ம இன்னொருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது. அதனால் என்ன பண்ணால், நம்ம ஒரு 100 ரூபா சம்பாரித்தோம்னா நம்ம நான் ஓகே, நம்ம கையில் நான் என்னுடைய வருமானத்தில் நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன்ற திருப்தியாக பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இந்த காய்கறிங்க வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம சரி பண்ணிக்கிறப்ப நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஓகே, இந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். நம்ம பொழுதும் செய்கிற வேலை தெரியாது, ஆனாலும் கூட நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிச்சது செலவு பண்ணுறதுல இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே வராது. அதனால் அது ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு தையல் கலை எல்லா லேடிஸும் கற்றுக்குவாங்க. கற்றுக்க 1 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் திட்டி கேள்விப்பட்டிருக்கோம். என்னத்துக்கு பிரயோஜனம்? நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப வீட்டில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. பைசாவுக்கு பிரயோஜனமா, நீ என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வார்த்தை யாரும் நம்மளை சொல்லாத இருக்கணும்னா நம்ம ஒரு தையல் கலை பயிற்சியை கற்றுக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் அதிகபட்சம் நல்லா கற்றுக்கலாம், அரைக்குறையாக கற்றுக்கினா கூட நம்ம அதில் ஒரு 150 சம்பாதிக்க நம்மளால் முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் சும்மா நம்ம ஓரம் அடித்தாலே, இந்த சாரீ ஓரம் அடிக்கிறது, இந்த சுடிதார் புது ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் சைடில் அடித்து தரது, இந்த ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நம்ம பண்ணங்கனாவே கூட நமக்கு அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 100-200 கட்டாயம் வந்துடும். அந்த 100-200 டெய்லி காய்கறி வாங்குறதுக்கோ பழம் வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மருத்துவ செலவு, ஏதோ ஒரு எமர்ஜென்சி செலவுக்கு நமக்கு உதவும். அதனால் கம்பல்சரி எல்லோரும் தையல் கலை பயிற்சி கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. நீங்கள் கற்றுக்கும் போது நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்து சேருங்க. ஏன்னா நீங்கள் சரியான இன்ஸ்டியூட்டில் சேராத நீங்கள் போய் கற்றுக்கினீங்கன்னா உங்களை முட்டாளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்காத இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு எந்த அறிவும் இல்லை, அதுக்கு தானே உன்னை அங்கே அனுப்பலைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நல்லா கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாருமே புத்திசாலி தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கொண்டு வர்றது, வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு யாராவது ஒரு ட்ரெயினர் சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை உங்களால் வெளியே கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் நல்ல ட்ரைனிங் சென்டர் சேர்ந்து நல்லா கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.